கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று தமிழ் புத்தாண்டு. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 48:18. உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். இங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சமாதானம் நதியைப் போல இருக்கும், உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். பிரியமானவர்களே, எப்படி சமாதானம் நதியைப் போல இருக்கும்? இன்னைக்கு சமாதானம் உள்ளத்தில் இராதபடியினால எவ்வளோ பேர் கண்ணீர் மற்றும் வேதனை, இருள் போன்ற சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. சமாதானமே இல்லை வாழ்க்கையில். எங்கு போய் பெற்றுக்கொள்வது? எதை செய்தால் சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி கேள்விக்குறியோடு அலைகின்றவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன் சமாதானம் நதியைப் போல இருக்குமா. நதி மாதிரி, அதாவது நதி புரண்டு வந்தால் எப்படி தண்ணீர் வெள்ளம் போல நதி அப்படி ஓடி வருகிற நதி போல சமாதானம் அப்படி உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லுகின்றார். இந்த வசனத்தின் முன்பகுதி, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், என் கற்பனைகளை கவனித்தாயானால் உனக்கு நலமாக இருக்கும். இப்போ என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தைகள், கற்பனைகள், அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற அருமையான வார்த்தைகள், கற்பனைகள், ஆலோசனைகள், இவைகளெல்லாம் நம்ம கவனித்து அதன்படியாக நம்ம நடப்போமானால் நம்முடைய சமாதானம் நதியை போல இருக்கும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலனோடும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது. கற்பனைகளிலே பிரதானமான கற்பனை என்று சொல்லி நம்ம புதிய ஏற்பாடில் பார்க்கின்றோம். இயேசு மகாராஜா கூட இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனை என்ன என்றால், உன்னை போல பிறனை நேசி என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, 10 கட்டளையாக தேவன் கொடுத்ததை அழகாய் சுருக்கி 2 கட்டளையாக, 2 கற்பனையாக இங்கு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், அந்த ஆண்டவருடைய கற்பனைகளெல்லாம் கவனித்தோமானால், அவருடைய வார்த்தைகளெல்லாம் கவனித்து நம்ம நடப்போமானால் நம்முடைய சமாதானம் நதியை போல இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, அதனோடு கூட அந்த சமாதானம் எப்படி நமக்கு பெருகும்? கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் தருகிறார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு மகாராஜா சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14:27, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகின்றார். அவர் சமாதானம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அந்த சமாதானத்தையே நமக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்றார். அதனோடு கூட பாருங்கள், சங்கீதம் 119, 165 அருமையான வசனம். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்படின்னா என்ன? அவருடைய வார்த்தையை நேசிக்கிறவங்க. இந்த வசனத்தில் முன்பகுதி என்ன சொல்லியிருக்கு? என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லுகின்றது. நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சமாதானத்தை தேடி அறியாமல் எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கலாம். வேத புத்தகத்தை கையில் எடுங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நீங்கள் உற்று பார்த்து அதை வாசிங்க, அதை தியானிங்க, அதன்படி செய்வதற்கு தீர்மானம் எடுங்கள். அப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள பெருகும். அதனோடு இந்த வசனம் சொல்லுகிறது, உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். உன் நீதி எப்படி இருக்குமா? சமுத்திரத்தின் அலைகளை போல. உங்களுடைய நீதி மறைக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய நியாயம் வெளியே வராமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சமுத்திரத்தின் அலைகளை போல. சமுத்திரத்தின் அலைகளை யாராவது அடக்கி வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு சுனாமியே வருது, பெரிய அலை வருது. அந்த அலையை யாராவது பாதியில் நிறுத்த முடியுமா? யோசித்து பாருங்க, அது நிறுத்த முடியாது. அதுபோல் உங்களுடைய நீதி அப்படியே வெளிப்பட பண்ணுவார் ஆண்டவர். உங்களுடைய நீதி சமுத்திரத்தின் அலை போல அழகாய் எழும்பி அது வெளிப்படும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
கர்த்தாவே, இதோ இந்த நாளில் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ உம்முடைய கற்பனைகளை கவனித்தோமானால் ஆண்டவரே, எங்களுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும், எங்களுடைய சமாதானம் நதியைப் போல இருக்கும் என்று சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே அப்பா, உம்முடைய வசனத்தை நேசித்து வாழ்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கவனித்து வாழ்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே சமாதானம் நதியைப் போல என்று பெருகுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் நாம் சென்னையில் வைத்து ஆசீர்வாத டிவியின் சார்பாக ஆசீர்வாத பெருவிழாவை நாம் நடத்துவதற்கு ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். வருடம் ஒரு முறை நடத்தப்படுகின்ற இந்த ஆசீர்வாத பெருவிழாவிற்கு இந்த டிவியின் மூலமாக பிரயோஜனம் அடைகின்ற தேவ பிள்ளைகள் குடும்பமாக புறப்பட்டு வந்து கலந்து கொள்ளுங்கள். அனுதினம் டிவியின் மூலமாக நீங்கள் பிரயோஜனம் அடைந்து வருகிறீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் ஆறுதல் வேணும், எப்போல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்ற வேண்டுமோ, வசனத்தை நீங்கள் கேட்டு அதில் வளருவதற்கு, சரியான வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு நேராக வருவதற்கு இந்த ஆசீர்வாத டிவி எவ்வளவோ உபயோகமாக இருக்கின்றது. அப்படி என்றால் வருடம் ஒரு முறை கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகவும் நாங்கள் சிரத்தை எடுத்து தேவ சமூகத்தில் ஜெபித்து ஆயத்தம் செய்து வருகின்ற இந்த கூட்டத்திற்கு நீங்கள் குடும்பமாக வாங்க. அதனோடு கூட உங்களுக்கு அறிமுகமான உங்கள் அன்பான உங்களுடைய குடும்பத்தாரையும் நண்பர்களையும் கூட அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் இந்த 3 நாட்களிலும் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்குவார். திறக்கக்கூடாத வாசல்களை கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு முன்னே சென்று அவர் திறந்து வைப்பார். நீங்கள் அற்புதங்களை, அடையாளங்களை ருசிக்க முடியும். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் விசுவாசத்தோடு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.